இங்கிலீஷ் ஈஸியா, இங்கிலீஷ் ஈஸியா, இங்கிலீஷ் ஈஸியா, அட ஆமாங்க இங்கிலீஷ் ஈஸி தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து பிகினிங்கில் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. அதே மாதிரி ஒரே மெத்தட் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ எல்லா சென்டென்ஸையும் இதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது. ஆனால் மேக்ஸிமம் நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். சரியா? ஸோ எல்லாத்தையும் முடியாது, ஆனால் மேக்ஸிமம் முடியும். ஓகே, காட் இட். அதனால தான் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கற்றுட்ருக்கோம். இன்றைக்கும் சம் எக்ஸாம்பிள்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? உணவினுடைய விலை. உணவினுடைய விலை இதை எப்படி நீங்கள் பிரித்து எழுதுவீங்க? பிரித்து எழுதுங்க. ஓகே, உணவு ப்ளஸ் உடைய ப்ளஸ் விலை. நம்பர் போடலாமா? விலை நம்பர் 1, உடைய நம்பர் 2, உணவு நம்பர் 3. ஓகே, காட் இட். அப்போ விலைக்கு இங்கிலீஷில் என்ன? த காஸ்ட். த காஸ்ட். ஓகே, த காஸ்ட். உடையக்கு ஆஃப், உணவுக்கு த மீல். ஓகே, உணவினுடைய விலைக்கு மொத்தமாக சொல்கிறதா இருந்தால் த காஸ்ட் ஆஃப் த மீல். த காஸ்ட் ஆஃப் த மீல். த காஸ்ட் ஆஃப் த மீல், உணவினுடைய விலை. ஓகே, நியாயமாக இருக்கிறது. ஒரு சாப்பாடோட விலை ரொம்ப நியாயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். நியாயமாக இருக்கிறது. நம்பர் போடலாமா? இருக்கிறது நம்பர் 1, நியாயமாக நம்பர் 2. ஓகே, இருக்கிறதுக்கு என்ன வரும்? இஸ். நியாயமாக ரீசனபிள். நியாயமாக ரீசனபிள். அப்போ மொத்தமாக ஹோலாக சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் எப்படி? த காஸ்ட் ஆஃப் த மீல் இஸ் ரீசனபிள். த காஸ்ட் ஆஃப் த மீல் is reasonable. The cost of the meal is reasonable. அவ்வளோதான். உணவினுடைய விலை நியாயமாக இருக்கிறது. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பேக்கரியினுடைய மனம். பேக்கரியினுடைய மனம், நாட் மனம், மனம். ஓகே, நம்பர் போடலாமா? சாரி, ஃபஸ்ட் நம்ம பிரித்து எழுதலாமா? எப்படி? பேக்கரி ப்ளஸ் உடைய ப்ளஸ் மனம். ஓகே, பேக்கரி ப்ளஸ் உடைய ப்ளஸ் மனம், நாட் மனம், மனம். ஓகே, ஸோ ஓகே, அண்ட் நம்பர் போடலாமா? மனம் நம்பர் 1, உடைய நம்பர் 2, பேக்கரி நம்பர் 3. ஓகே, ஸோ மனம் எப்படி சொல்லணும்? த ஸ்மெல். த ஸ்மெல். ஓகே, உடைய ஆஃப். ஆஃப். பேக்கரி அதே பேக்கரி தான். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பேக்கரின்னு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அப்போது த ஸ்மெல் ஆஃப் த பேக்கரி. த ஸ்மெல் ஆஃப் த பேக்கரி. பேக்கரியினுடைய மனம். ஓகே, த ஸ்மெல் ஆஃப் த பேக்கரி. ஓகே, சுண்டி இழுக்கிறதாய் இருக்கிறது. எப்படி? சுண்டி இழுக்குது. ஓகே, சுண்டி இழுக்கிறதாய் இருக்கிறது. ஓகே, நம்பர் போடலாமா? இருக்கிறது நம்பர் 1, சுண்டி இழுக்கிறதாய் நம்பர் 2. ஸோ இருக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? இஸ். ஓகே, இஸ். சுண்டி இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறதுக்கெலாம் ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா என்டைசிங். ஓகே, என்டைசிங். என்ன சொல்லணும்? என்டைசிங். இப்போ மொத்தமாக ஹோலாக சொல்லுங்கள். த ஸ்மெல் ஆஃப் த பேக்கரி இஸ் என்டைசிங். த ஸ்மெல் ஆஃப் த பேக்கரி இஸ் என்டைசிங். அவ்வளோதான். ஓகே, காட் இட். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மரத்தினுடைய உயரம். மரத்தினுடைய உயரம் பிரித்து எழுதுங்க. மரம் ப்ளஸ் உடைய ப்ளஸ் உயரம். மரம் ப்ளஸ் உடைய ப்ளஸ் உயரம். ஓகே, நம்பர் போடலாமா? உயரம் நம்பர் 1, உடைய நம்பர் 2, மரம் நம்பர் 3. ஓகே, காட் இட். அப்போ உயரத்துக்கு இங்கிலீஷில் என்ன? த ஹைட். த ஹைட். உடையக்கு ஆஃப். தென் மரத்துக்கு த ட்ரீ. ஓகே, இப்போ மரத்தினுடைய உயரத்துக்கு த ஹைட் ஆஃப் த ட்ரீ. த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஓகே, மரத்தினுடைய உயரம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஓகே, ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது அந்த மரத்தை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இதை தானே சொல்லுவோம். மரத்தினுடைய உயரம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஓகே, நம்பர் போடலாமா? இருக்கிறது நம்பர் 1, ஆச்சரியமாக நம்பர் 2. ஓகே, காட் இட். ஓகே, இருக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? இஸ். ஓகே, ஆச்சரியமாக ஸ்டாகரிங். ஸ்டாகரிங். ஓகே, ஸ்டாகரிங். ஓகே, மொத்தமாக சொல்கிறதா இருந்தால் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஸ்டாகரிங். த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஸ்டாகரிங். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். காப்பியினுடைய வாசனை.
காப்பியினுடைய வாசனை. இதை நீங்கள் பிரித்து எழுதுங்க. காப்பி ப்ளஸ் உடைய ப்ளஸ் வாசனை. காப்பி ப்ளஸ் உடைய ப்ளஸ் வாசனை. இந்த இடத்துல வாசனைக்கு வந்து ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, வாசனைக்கு வந்து த அரோமா. த அரோமா. ஓகே, உடையக்கு ஃபஸ்ட் நம்பர் போடலாம். வாசனை நம்பர் 1, உடைய நம்பர் 2, காப்பி நம்பர் 3. ஓகே, காட் இட். ஓகே, கொண்டு வாங்க, முன்னாடி கொண்டு வாங்க. வாசனையை முன்னாடி கொண்டு வாங்க. த அரோமா நம்பர் 1. அண்ட் உடையக்கு இங்கிலீஷில் என்ன? ஆஃப். காப்பி த காஃபி. தமிழில் காப்பி, இங்கிலீஷில் காஃபி. ஓகே, காட் இட். த அரோமா ஆஃப் த காஃபி. த அரோமா ஆஃப் த காஃபி அப்படின்னா காப்பியினுடைய வாசனை அருமையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. நம்பர் போடலாமா? இருக்கிறது நம்பர் 1, அருமையாக நம்பர் 2. இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? இஸ். அருமையாக என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஒண்டர்ஃபுல் போட்டுக்கலாம், ஃபென்டாஸ்டிக் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒண்டர்ஃபுல் போட்டுக்கிறேன். ஓகேயா? த அரோமா ஆஃப் த காஃபி இஸ் ஒண்டர்ஃபுல். ஓகே, காப்பியினுடைய வாசனை அருமையாக இருக்கிறது. இதுக்கு எப்படி சொல்லணும்? த அரோமா ஆஃப் த காஃபி இஸ் வண்டர்ஃபுல். ஓகே, காட் இட். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தீயணைப்பு வீரர்களுடைய துணிச்சல். தீயணைப்பு வீரர்களுடைய துணிச்சல். இப்போ நீங்கள் பிரித்து எழுதுங்க. தீயணைப்பு வீரர்கள் ப்ளஸ் உடைய ப்ளஸ் துணிச்சல். தீயணைப்பு வீரர்கள் ப்ளஸ் உடைய ப்ளஸ் துணிச்சல். நம்பர் போடலாமா? துணிச்சல் நம்பர் 1, உடைய நம்பர் 2, தீயணைப்பு வீரர்கள் நம்பர் 3. ஓகே, காட் இட். இப்போது சென்டென்ஸ் கொண்டு வாங்க. துணிச்சலுக்கு என்னது? த கரேஜ். த கரேஜ். உடைய ஆஃப். ஆஃப். தீயணைப்பு வீரர்களுக்கு இங்கிலீஷில் என்ன? த ஃபயர் ஃபைட்டர்ஸ். த ஃபயர் ஃபைட்டர்ஸ். இப்போ மொத்தமாக சொல்லுங்கள். தீயணைப்பு வீரர்களுடைய துணிச்சலை மொத்தமாக சொல்லுங்கள். த கரேஜ் ஆஃப் த ஃபயர் ஃபைட்டர்ஸ். த கரேஜ் ஆஃப் த ஃபயர் ஃபைட்டர். ஓகே, பாராட்டும்படியாக இருக்கிறது. ஓகே, பாராட்டும்படியாக இருக்கிறது. நம்பர் போடலாமா? இருக்கிறது நம்பர் 1, பாராட்டும்படியாக நம்பர் 2. ஓகே, இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? இஸ். பாராட்டும்படியாக அட்மிரபிள். அட்மிரபிள். என்ன சொல்லணும்? அட்மிரபிள். அப்போ மொத்தமாக சொல்லுங்கள். த கரேஜ் ஆஃப் த ஃபயர் ஃபைட்டர்ஸ் is admirable. The courage of the firefighters is admirable. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தொழில்நுட்பத்தினுடைய ஆற்றல். தொழில்நுட்பத்தினுடைய ஆற்றல். இதை எப்படி பிரிக்கலாம்? தொழில்நுட்பம் ப்ளஸ் உடைய ப்ளஸ் ஆற்றல். தொழில்நுட்பம் ப்ளஸ் உடைய ப்ளஸ் ஆற்றல். நம்பர் போடலாமா? ஆற்றல் நம்பர் 1, உடைய நம்பர் 2, தொழில்நுட்பம் நம்பர் 3. ஓகே, இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, ஆற்றலுக்கு இங்கிலீஷில் என்ன? த பவர். த பவர். ஓகே, உடைய ஆஃப். ஆஃப். தொழில்நுட்பத்துக்கு த டெக்னாலஜி. த டெக்னாலஜி. மொத்தமாக தொழில்நுட்பத்தினுடைய ஆற்றல் எப்படி சொல்லணும்? த பவர் ஆஃப் த டெக்னாலஜி. த பவர் ஆஃப் த டெக்னாலஜி. ஓகே, காட் இட். ஓகே, நெக்ஸ்ட் மாற்றத்தை ஏற்படுத்துவதாய் இருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்துவதாய் இருக்கிறது. தொழில்நுட்பத்தினுடைய ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்துவதாய் இருக்கிறது. நம்பர் போடலாமா? இருக்கிறது நம்பர் 1, மாற்றத்தை ஏற்படுத்துவதாய் நம்பர் 2. ஓகே, இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? இஸ். மாற்றத்தை ஏற்படுத்துவதாய் என்ன வரும்? டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ். டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்துவதாய் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ தொழில்நுட்பத்தினுடைய ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்துவதாய் இருக்கிறது. எப்படி மொத்தமாக சொல்லணும்? ஹோலா. த பவர் ஆஃப் டெக்னாலஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ். ஓகே, த பவர் ஆஃப் டெக்னாலஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். English is so simple. Okay, thank you. Bye.